கர்த்தருடைய உவமைகளை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக அவருடைய பிரயாணங்களின் ஊடே அவர் சொன்ன உவமைகளை நாம் தியானித்து வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 10 வசனத்தை நம்ம போன முறை சந்தித்தப்போ தியானித்தோம். அந்த உவமைகளை அவர் சொல்கிறதுக்கு உண்டான நோக்கம் என்ன என்கிறதை முதல் 2 வசனத்தில் பார்க்கிறோம். முதல் 2 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவர் பாவிகளோடே அவர் சாப்பிடுகிறார்னு சொல்லி வேத பாரகர் முறுமுறுத்தார்கள். அது நிமித்தம் அவர் 2 உவமைகளை அடுத்தடுத்து சொன்னார். அந்த 2 உவமைகள்லையும் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. 99 ஆடு இருந்தாலும் ஒரே ஒரு ஆடு காணும்னு சொன்னால் அந்த ஒரு ஆடை தேடுறதுக்காக அவன் 99 ஆடுகளை விட்டுட்டு போனான்னு சொல்லியும், அதே மாதிரி 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடினான்னு சொல்லியும் ஆண்டவர் சொல்லிட்டு 2 ஊமையிலையும் சொல்லும்போது சொல்கிறாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. இந்த 2 ஊமைகளை சொன்னதை அப்படியே தொடர்ச்சியாக 11வது வசனம் இப்படி சொல்லுது, பின்னும் அவர் சொன்னது என்று சொல்லி. ஸோ 3வது உவமையாய் அதே சத்தியத்தை மறுபடியும் சொல்கிறதுக்கு இந்த உவமையை பயன்படுத்துகிறார். 11லேருந்து 32 வரைக்கும் உள்ள இந்த உவமை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உவமை. இந்த உவமைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன தலைப்பு கொடுக்குறாங்க? கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லி தலைப்பு கொடுப்பாங்க. இது அந்த குமாரன் கெட்டு போயிருந்தான்னா கெட்ட குமாரன்னு சொல்லலாம். கெட்டு போனவன் மனம் திரும்பினதுனால டைட்டில் வேணால் கொஞ்சம் மாற்றி வச்சிடலாம். என்னன்னு சொல்லலாம்? மனம் திரும்பின மைந்தன்னு சொல்லிக்கலாம், இல்லை? அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஓமையை நமக்கு நல்லா தெரியும்னா கூட அதை ஒரு முறை வாசிக்கிறது நல்லது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றியை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று சொல்லி 17வது வசனம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஓமையில் கர்த்தர் ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தன்னை விட்டு பிரிந்து போகிறதை பற்றி சொல்கிறார். இதுக்கு முன்னாடி 2 ஓமையில் ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சுன்னு சொன்னார், இன்னொன்று பணம், வெள்ளி பணம் காணாமல் போச்சுன்னு சொன்னார். இப்போ இது 2மே அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள் காணாமல் போச்சு, அவ்வளவுதான். ஆனால் இப்போ சொல்கிற ஓமையில் ஒரு எமோஷன் அதில் சேர்ந்து வருது. என்ன எமோஷன் சேர்ந்து வருது? இது இவனுடைய சொந்த குமாரன், இவனுடைய மாம்சமும் இரத்தமுமாகி இவனுடைய சொந்த குமாரன் இவனை விட்டு பிரிஞ்சு போய் கெட்டு போகிறான். ஸோ அந்த குமாரனை பற்றி இவனுக்கு இருக்கிற அக்கறை இந்த ஆட்டை பற்றி இருக்கிற அக்கறையை விட, அந்த வெள்ளி பணத்தை பற்றி இருக்கிற அக்கறையை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குது. சும்மா நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்கள் காணாமல் போச்சு தேடி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி இல்லை. இதில் ஒரு உறவு இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த உவமையை அதே காரியத்தை விளக்குகிறதுக்காக சொல்கிறார். என்ன நடக்குது? 2 குமாரர் இருக்கிறாங்க. ஒரு குமாரன் என் ஆஸ்தியை பிரித்து தாரும்னு சொல்லி கேட்குறான். ஆஸ்தியை பிரித்து கொடுத்துட்டான். ஆஸ்தியை பிரித்து கொடுத்த உடனே அவன் புறப்பட்டு போனான்னு சொல்லலை. ஆஸ்தியை பிரித்து கொடுத்த பின்பு சில நாள் கழித்து தன்னுடையதெல்லாம் அவன் சேர்த்து கொண்டு அவன் தகப்பனை விட்டு ஒரு தூர தேசத்துக்கு போகிறான். இப்போ இவன் தெரியாமல் தப்பு பண்ணான்னு சொல்ல முடியாது. என்ன செய்கிறோம் என்று ஒரு தெளிந்த புத்தியோடு தான் அவன் செய்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு போய் இருக்கிறதெல்லாம் வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அப்பா கூட இருந்தாக்க சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு பொறுப்புகள்லாம் இருக்கும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம போய் ஒரு
விடுதலையாக ஒரு வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக வாழணும், எந்த பவுண்ட்ரிஸ் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தூர தேசத்துக்கு போகிறதுக்கு இருக்கிறதெல்லாம் சேர்த்து கொண்டுனா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா என்னெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ, இத்தனை ஆடு இத்தனை மாடுன்னெலாம் கொடுத்துருப்பாரு, அவ்வளோத்தையும் விற்று காசாக்கிக்கிட்டு புறப்பட்டு போகிறான். நல்லா பிளான் பண்ணி தெளிவாக செய்கிற ஒரு காரியம். இப்போ புறப்பட்டு போயாச்சு. புறப்பட்டு போய் மனம் போன போக்கில் அவன் அப்படியே ஜீவிக்கிறான். அப்படி ஜீவித்து அதனுடைய விளைவு என்ன ஆகுது? கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடுது. கையில் இருக்கிறதெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. அது வரைக்கும் பஞ்சம் கிடையாது. இவருக்கு கையில் இருக்கிறதெல்லாம் காலி ஆகும்போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. ஸோ கையில் இருக்கிற கேஷும் காலி, அங்கே தேசத்துலேயும் அங்கே மற்றவங்களுக்கும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போது அவன் அந்த சூழ்நிலையில் சரி எல்லாம் காலியாயிடுச்சு, இப்போ அப்பா கிட்ட போயிடுவோம்னு சொல்லி யோசிக்கலை. அந்த சூழ்நிலையில் அவன் இன்னும் என்ன செய்கிறான்? அந்த தேசத்து குடியானவன் ஒருத்தனிடத்தில் போய் ஓட்டி கொண்டானான். ஏதாவது வேலை இருந்தால் கூட நான் அவங்க கூட எனக்கு சாப்பாடு கொடுத்தனா போதும்னு சொல்லி அவங்ககிட்டே தங்கிக்கிட்டு பொழப்ப அங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி. அப்பா கிட்ட திரும்பி வர்றதை பற்றி அவனுடைய அஜெண்டாவில் இல்லை. ஸோ அங்கே இருக்கிறான். அங்கே இருக்கும்போது அவன் நிலையை பற்றி வர்ணிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, பன்னிக்கு என்ன கிடைக்குது? தவிடு கிடைக்குது. இவனுக்கு பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கலன்றது வேற விஷயம், பன்னிக்கே போடுற தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல. அதனால தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தானா அதை கூட ஒருத்தனை அவனுக்கு கொடுக்கலை. அந்த பரிதாப நிலையில் இருக்கிறான். இப்போ இது அவனுடைய நிலைமை மேலேருந்து கீழே இறங்கி கீழேருந்து மைனஸுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கிறான். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிந்த போதுன்னு வசனம் சொல்லுது. இதுதான் முக்கியமான காரியம். நார்மலாக தேவனை விட்டு விலகி தன் இஷ்டப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி போகிறவங்க தங்க வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக்கொள்வாங்க. இல்லை, துன்மார்க்கர் என்ன செய்வானா? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான். சொல்லி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தங்களை தாங்களே கெடுத்துன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தவங்களை கெடுத்து இல்லை, தங்களை தாங்களே கெடுத்துக்குவாங்களாம். தங்களுடைய காரியங்களே அவங்க கெடுத்து போட்டு நாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது தங்களுடைய காரியங்களை அவங்க கெடுத்து நாசம் பண்ணி அதனுடைய விளைவை அவங்க சந்தித்து ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாரும் ரியலைசேஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி வந்திருந்தாங்கன்னா எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எல்லா ரியலைசேஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி வர்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு டீச்சருடைய ஒரு பையன், அந்த அம்மா அவனை எப்படியோ நல்ல வழியில் நடத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவன் மொடா கொடியன்னு ஆயிட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஊரில் இவன் பேரே நாரி போச்சு. கடைசியில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. வீட்டெல்லாம் விற்றுட்டாங்க. இவன் நிலைமை குடிச்சு ஒரு டீச்சர் வீட்டில் இருந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரங்க கூட படுத்து இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஏதாவது காலையில் வேலை யாராவது கொடுத்தாங்கன்னா போய் பெரிய ஆள் வேலை மாதிரி எதாவது செய்ய வேண்டியது, சாயங்காலம் குடிக்க வேண்டியது, போய் அங்கே படுத்துக்க வேண்டியது. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் என்னை சந்திக்கும்போது நான் கேட்குறேன், இப்போவாது உனக்கு உணவு வருதான்னு கேட்குறேன். இந்த நிலைமையிலையாவது உனக்கு உணர்வு வருதான்னு கேட்குறேன். அவன் என்னை திருப்பி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன நிலைமைன்னா என்ன குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறான். அந்த நிலைமையில் கூட உணர்வு வராமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஊழியம் ஆரம்பித்த புதுசில் நான் நினச்சிக்குவேன், சபையில் சொல்கிற சத்தியம் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு விளக்கி சொன்னோம்னா இயேசுவை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இவனுக்கு பின்னாடி போய் இவனுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுக்கு சத்தியத்தை அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு சொல்லுவேன். நல்லா கேட்பானுங்க. நல்லா கேட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். எங்கே கமிட் பண்ணணுன்ற ஸ்டேஜ் வருது பாருங்கள். இதை நான் விட்டு நான் இவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த அந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது டப்புன்னு ஒவ்வொருத்தரும் ஓடி போயிடுவான். எனக்கு அப்புறம்தான் விஷயமே தெரிஞ்சது, மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும்? மனம் திரும்புறதுக்கு மனம் வேணும்.
மனம் திரும்ப மனம் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் உட்கார வச்சு எவ்வளவுதான் அவங்களுக்கு கற்பித்தாலும் பிரயோஜனமே கிடையாதுங்கிறத அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி உள்ள 2 ஊமையில் சொல்லும்போது ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த ரியலைசேஷன் வருது பார்த்தீங்களா இருதயத்தில். ஐயோ, நான் இருக்கிற இந்த நிலை எனக்கு வேணுமா, இந்த சபிக்கப்பட்ட சூழ்நிலை எனக்கு வேணுமா, இதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் வருவதில்லை. இவனுக்கு வருது. இப்போ இவனுக்கு வரும்போது இவன் என்ன செய்கிறான், அதுக்கு அவன் தகப்பன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான், இதை போதிக்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்கு இந்த உவமையை தருகிறார். இவனுக்கு புத்தி தெளிந்த போது இவன் என்ன சொல்கிறான், அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ என்ன செய்கிறாம, நான் எந்திரிச்சு அப்பா கிட்ட போய் அப்பா கிட்ட என்னென்ன சொல்ல போகிறேன்றதை ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இல்லையா. அப்பாட்ட எந்தெந்த வார்த்தையை எப்படி சொல்லணும், அப்பா உங்களுக்கு முன்னாடி நான் தேவனுக்கு முன்னாலேயும் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது, இப்போ என்னை ஏற்றுக்கங்க, பிள்ளையாக வேண்டாம், வேலைக்காரனாவது என்னை வச்சுக்கங்கன்னு நான் கெஞ்சுவேன்னு சொல்லி கொண்டான். இது ஒரு ஸ்டேஜ். அதாவது ரியலைஸ் பண்ணி நான் இனி இதை செய்வேன்னு சொல்லி நினைக்கிறதுன்றது ஒரு ஸ்டேஜ். நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நினச்சது மாதிரி எழுந்து போகிறவங்க ரொம்ப கம்மி. இவன் அப்படி மனசில் சொன்னானா, சொல்லி என்ன செய்தானா, எழுந்து புறப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அவனுக்கு ரியலைசேஷன் வந்தது மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக அவன் அதன்படி செய்கிறதுக்கும் துணிந்து காலடியை எடுத்து வைக்கிறான். நம்ம எவ்வளவுதான் சத்தியம் சொன்னாலும் சரி, ஆமாம் ஆமான்னு ஒத்துக்குவாங்க, இது செய்யணும்னு சொல்லி அதையும் ஒப்புக்கொள்வாங்க. ஆனால் செய்கிறதுன்றது வரும்போது அந்த எழுந்து புறப்பட்டுன்னு வருது பார்த்தீங்களா, செய்கிறவங்க மறுபடியும் ரொம்ப கம்மி. எல்லாம் ஒத்துக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க, அங்கேருந்து எந்திரிச்சு வரமாட்டாங்க. பண்ணி பக்கத்தில் உட்காந்தப்புறமாவது புத்தி வரணும்ல, அது கூட நிறைய பேருக்கு வர்றதில்லை. உலகம் அப்படி தான் இருக்குது, அது பரிதாபம். அந்த இருதயம் அப்படி ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இவன் எழுந்து புறப்பட்டு என்ன செய்கிறான்னா, தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்துல வந்தான். இப்போ தகப்பன் என்ன செய்கிறானுங்கிறது தான் அடுத்த ஆஸ்பெக்ட். இப்போ தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமான நடத்துதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து விலகி உலகத்தில் தன்னிஷ்டப்படி அசுத்தமாக ஜீவிச்சு அதனுடைய விளைவை தன்னுடைய குடும்பத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்து அடிபட்டு மனம் திரும்பி, ஐயோ எனக்கு எதுக்கு இந்த நிலைமை, நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வர்றேன்னு சொல்லி எழுந்து புறப்பட்டு வரும்போது அவர் இவங்களை என்னவா பார்க்க போகிறாருங்கிறது பெரிய கொஸ்டின் இல்லை. எழுந்து புறப்பட்டு வரானா, அவன் தகப்பன் என்ன செய்கிறான், அவன் தூரத்தில் இருக்கும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த சீன் மட்டும் கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. இந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வீட்டில் இருந்தப்போ, வீட்டு பிள்ளையாக இருந்தப்போ, சகல சௌகரியமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தப்போ, எந்த கஷ்டத்தையும் பார்க்காது இருந்தப்போ, இவனுடைய முக தோற்றமும் உடல் தோற்றமும் நிச்சயமாக வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஏழ்மையில் கஷ்டப்படும் போது, பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கும்போது, அதுவும் கொஞ்சம் நாள் கடந்து போனப்போ நிச்சயமாக ஃபேஸு பயங்கரமாக மாறிட்டுருக்கும். ஃபிசிக்கலாக அதுவும் கண்டிப்பாக பெரிய சேஞ்ச் இருக்கும். பக்கத்தில் பார்த்துருந்தாலே ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறி இருக்கும். ஆனால் அவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே அவன் தகப்பன் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்.
அடையாளம் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வரணும்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இல்லையா, அவன் வரட்டும், வந்து அவனுடைய காரியத்தை சொல்லட்டும், என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு இல்லையா. இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு இருந்த அந்த வயது மூப்பை பற்றியும் கவலைப்படலை, ப்ரிஸ்டீஜ் பற்றி கவலைப்படலை, ஃபார்மாலிட்டிஸ் பற்றி கவலைப்படலை. பிள்ளை தூரத்தில் வர்றான்னு கண்ட உடனேயே இவன் இங்கிருந்து எழும்பி எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன், அவன் குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியல, ட்ரெஸ் மாற்றி எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியல. பண்ணி மேய்ச்சவன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்கள். பண்ணி கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காத அளவுக்கு பஞ்சத்தில் இருந்தான்னு சொன்னால், அங்கேருந்து அவன் வரும்போது அவன் எப்படி கந்தலாக இருப்பான்னு யோசித்து பாருங்கள். அவனை கட்டி அணைக்கணும்னா அதுக்கு வித்தியாசமான அன்பு தேவை. இந்த தகப்பன் அப்படி செய்கிறான். அப்படி செய்து அவனை உள்ளே கூப்பிட்டுக்கிறான். இப்போ தேவனிடத்தில் மனம் திரும்பி வரும்போது தேவனுடைய ரியாக்ஷன், நான் எவ்வளோ சொல்லி நீ கேட்கலையேன்னு சொல்லி கண்டிப்பாக பேசணும்னா நியாயம் இருக்குது, பேசலாம். அதே மாதிரி நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயம் தீர்க்கிற மாதிரி பேசணும்னாலும் பேசலாம், அதுலேயும் நியாயம் இருக்குது, அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் தேவன் அதெல்லாம் பேசுகிறதுலாம் இடம் கொடுக்கறதே இல்லையா. நம்ம எவ்வளவு தூரம் பின்னாங்கி போயிருந்தாலும், அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் திரும்பி வர்றதுக்கு முயற்சி எடுத்தால் மட்டும் போதுமா. எழுந்து புறப்பட்டு இன்னும் வீட்டுக்கு கூட வந்து சேரல, இன்னும் தூரத்தில் தான் இருக்கிறான். இவன் தான் போய் அவனை கட்டி தழுவி உள்ளே கொண்டு வரான். உள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னால் அந்த பையன் தான் ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு சில காரியங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு பாதி சொல்லியாச்சு. இந்த முதல் பாதி என்னது, நான் தப்பு பண்ணேன், உங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா சில கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்கை செய்தால் நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி. நான் அப்படிப்பட்டவங்கக்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கு லஞ்சம் கொடுத்து உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. உனக்கு வேலையே கிடைக்கலனாலும், நீ ரட்சிக்கப்படவே இல்லைனாலும் அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டால் உனக்கு நல்லது, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டா உனக்கு அழிவுக்கு போகாமல் நீ ஜீவனுக்கு வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு. உனக்கு வேணும்னா நீ வரணும். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தா, எனக்கு வேலை கொடுத்தா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, எனக்கு வீடு கொடுத்தான்னு சொல்லி கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த ஆட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, நான் தப்பு பண்ணினேன், நான் வர்றதுக்கு அருகதையே கிடையாது, ஆனாலும் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாருன்னு சொல்லி அந்த அணுகுமுறை தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ இவன் ரிஹர்சல் பண்ணதில் ஒரு பாதியை சொல்லிட்டான். அடுத்த பாதி விட்டு போனது என்னது, உமது வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்து கொள்ளும். அதை சொல்கிறதுக்கு அப்பா இடம் கொடுக்க கூட கிடையாது. இவன் ரிஹர்சல் பண்ணதை மனசில் இருந்தது, அது என்ன சொல்கிறது, மனப்பாடம் பண்ணதை பாதி சொல்லிட்டான், மீதி பாதி சொல்கிறது கூட அவங்க அப்பா அளவு பண்ணவே இல்லை. பாத்திரம் நல்ல என்று சொன்னான். அப்பொழுது அவன் தகப்பன் இம்மிடியட்டாக வேலையில் இறங்குறான். நார்மலாக என்ன செய்வாங்க, எவ்வளோ தூரத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறான்றது பார்க்கணும். இப்போ கஷ்டத்துக்கு காலில் விழுகிறதுன்றது ஈஸி. ஏற்கனவே சொத்தில் பாதியை கொண்டு போய் அழிச்சிட்டு வந்துட்டான். இப்போ சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி விழுந்து அழுது அப்பா மன்னிச்சுக்காங்கப்பான்னு சொல்லி கேட்டுவிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு நீ மறுபடியும் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி இருக்குது? இல்லை, சரி வந்துட்டியா, வா, தப்பு பண்ணியிருக்கிற, உனக்கு இனிமேல் இதுதான் லிமிட்ஸு, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி யாராக இருந்தாலும் அப்படி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு மனம் திரும்பினான்னு தெரியாது. இல்லை, இன்றைக்கி கஷ்டத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்த அப்புறம் வேறு பேசுவாங்க. ஆனால் இந்த தகப்பன் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுல கணக்கிலே கிடையாது அவருக்கு.
இம்மீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறத பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். 2 காரியம் சொல்கிறான் பாருங்க. என் குமாரனாகி இவன் செத்து போயிட்டான், செத்து போனவனை நான் இப்போ உயிரோட பார்க்குறேன். தேவனை பொறுத்த வரைக்கும் பாவத்தில் மரித்தவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க மரித்ததுக்கு சமம் இல்லை. உங்கள் அக்கிரமங்களிலும் உங்கள் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை தான் உயிர்ப்பித்தேன்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆக்சுவலாக செத்து போனவங்களாக இருக்கிறவங்க உயிர்ப்பிக்கப்படுறது தான் அந்த மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருகிற விஷயம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாவு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. அது அந்த துக்கம் அந்த நேரத்துக்கு இருக்கும், அந்த நாளுக்கு இருக்கும், அடுத்த சில நாட்களுக்கும் சில மாதங்களுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, நம்ம அந்த துக்கத்திலேயே இருக்க மாட்டோம். யாராக இழந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவை நம்ம இழந்திருந்தால் கூட அந்த துக்கம் ஒரு பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், கடந்து வந்துடுவோம், அடுத்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை முடியுதுன்னு சொன்னால் அது ஒரு விதமான ஒரு முடிவு. ஆனால் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த முடிவு கிடைக்காது. அது ரொம்ப டார்ச்சரான ஒரு விஷயம். சில வயசானவங்களுக்கு எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா தங்களுடைய அட்ரஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ ரோட்டில் பைத்தியக்காரங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் நல்ல பொசிஷனில் இருந்தவங்க, நல்ல ஒரு லெவலில் இருந்தவங்க, இப்போ அவங்களுடைய நிலை அது. வீட்டிலேருந்து பஸ் ஏறி வந்திருப்பாங்க, எங்கேயோ வந்து எங்கேயோ இறங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள திரும்ப அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு ஆளே கிடையாது. பரிதாபமாக இருக்கும் அவங்க நிலைமையெல்லாம். இப்போ இவங்க காணாமல் போயிட்ட அப்புறம் அவங்க வீட்டாரின் நிலைமையை யோசித்து பாருங்க. இப்போ செத்து போயிருந்தாங்கன்னா துக்கம் ஆறி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் காணாமல் போனால் அந்த கதையே வேற, அதுக்கு முடிவு கிடையாது. ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எங்கே இருக்கிறாங்களோ, மழையில் அவங்க நிலைமை என்னவோ, சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ, அது தூங்க கூட முடியாது. பயங்கரமான டார்ச்சர் அது. நம்ம வீட்டார் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னோம். இவன் சொல்கிறான், என் பிள்ளை மரித்து போச்சு, உயிராட இருந்துருச்சு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, காணாமல் போன பிள்ளை எனக்கு இப்போ திரும்ப கிடச்சிருச்சு. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதில் எவ்வளவு எமோஷன் அடங்கியிருக்கு, கர்த்தர் எவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூறுகிறாருன்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த ஊமையை பயன்படுத்துகிறார். ஸோ இவன் திரும்பி வந்ததை அவன் அப்படி ஏற்றுக்கொண்டு, என் பிள்ளை செத்து போனவன் உயிரோடு வந்திருக்காங்க, காணாமல் போனவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டு போகிறான். அவனுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மறுபடியும் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறது என்ன, மோதிரம் போடுறது என்ன, பாதரட்சை போடுறது என்ன, இப்போ அவன் வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தே பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. என்னது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து வந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருத்தனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியிலே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடிக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய்,
எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இங்கே இந்த மூத்த சகோதரனை நம்ம எதுக்கு ஒப்பிட முடியும்? 100 ஆடு இருந்து தான், ஒரே ஒரு ஆடு தான் காணாமல் போச்சான். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறானா, அந்த 99 ஆடை அப்படியே வனாந்திரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனான். அந்த ஒரு ஆடு கிடைச்ச உடனே அதை தோள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு திரும்ப வந்து தன் சிநேகிதரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு காணாமல் போட ஆடு கிடச்சிருச்சின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தானா. இப்போ இந்த 99 ஆடில் ஒரு ஆடை நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா எவ்வளோ டிசிப்ளினாக உன் பின்னாடியே வந்தேன், உன் சத்தம் கேட்டால் உன் பின்னாடி வரணும், உன்னை விட்டு போகக்கூடாதுன்றதுலலாம் நான் எவ்வளோ கரெக்டாக இருந்தேன், உனக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நடந்தேன், ஒரு தடவையாவது இவ்வளோ நல்லா நடக்கிறாங்கன்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கிறியான்னு கேட்குற மாதிரி இந்த சகோதரன் அதுதான் கேட்குறான். அவன் கெட்டு போனவன் வந்தான்னு இப்படி பெரிய இன்றைக்கி என்ன பெரிய விழாவை எடுத்துக்கிட்டு இருக்கிறிய, நான் இவ்வளவு நாள் நல்லா இருந்தேனே, ஒரு நாளாவது எனக்காக நீ சந்தோஷப்பட்டது உண்டா, நான் சந்தோஷப்படும்படி எனக்கு ஏதாவது செய்தியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த 99 நீதிமான்களை பார்க்கிலும் அந்த ஒரு பாவியின் நிமித்தம் அவர் அவ்வளவு கேர் எடுக்கிறாருங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, என்னுடைய குமாரனாகி இவன் மரித்தான், மறுபடியும் உயிர்த்திருக்கிறான், காணாமல் போனால் மறுபடியும் கண்டிருக்கான், ஆகையால் நாம் என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணுமே, நம்ம சந்தோஷப்படணுமேன்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதை பார்க்கிறோம். இது கர்த்தர் இந்த 3 உவமைகளில் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே கிடையாது. அந்த ஒருத்தன் கெட்டு போனால் கூட அவனை கண்டுபிடிச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். இந்த 3வது உவமை வரும்போது அதில் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை காமிச்சு சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம்ன்ற மாதிரி அதை அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸோடு நமக்கு விளக்கி சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 3 உவமைகளை இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லிவிட்டு அப்படியே கையோட 16வது அதிகாரத்துக்கு போகிறார். 16வது அதிகாரத்தில் என்னென்னு ஆரம்பிக்கிறாரு, பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கின்னு ஆரம்பிக்குது. இப்போ இந்த உவமைகள்லாம் மனம் திரும்புதலை பற்றியும் திரும்ப கர்த்தரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுறதை பற்றியும் மனம் திரும்பி வர்றதை குறித்து பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாக இருக்கின்றதை பற்றியும் தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்றதை பற்றியும் சொல்லிவிட்டு இப்போது இங்கே இன்னொரு உவமைக்குள்ளே வரார். இந்த உவமையில் கர்த்தர் ரொம்ப, அதாவது இந்த மனம் திரும்புதலும் இந்த கர்த்தரிடத்தில் திரும்பி வர்றதிலும் எவ்வளவு முக்கியம் என்கிறத இந்த உவமையின் வழியாக காட்டுறார். இந்த உவமை என்னது, பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானின் ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதாவது ஃப்ராடு பண்ணுறதா கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. எஜமானன் இவன் ஃப்ராடு பண்ணுறான்றத தெரிஞ்ச உடனே ஆக்ஷன் எடுக்கிறான். என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது. உக்கிரானக்காரன்னு சொன்னால் மேனேஜர், எல்லாத்துக்கும் மேலே அவனை மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாஃப். ஓனருக்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்கும். இப்போ ஓனர் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஃபுல்லாக அவனே பார்த்துக்கலாம், எல்லா டெசிஷனும் அவனே எடுக்கலாம். அவ்வளவு பவர் கொடுத்து ஒருத்தனை வச்சுருக்கிறாங்கன்னு அவனுக்கு பேர் உக்கிரானக்காரன், டோட்டல் இன்சார்ஜாக இருக்கிறவன். அப்படி இருக்கிறவன் எஜமானனுக்கு விசுவாசமாக இருந்து உண்மையாய் செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறான். ஆனால் இவன் அதில் ஃப்ராடு பண்ணுறாங்கிறது விஷயம் கேள்விப்பட்டு, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவின்னு சொல்லிட்டான். செட்டில் பண்ணு, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணு, இனிமேல் உனக்கு இந்த போஸ்டிங் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. டிஸ்மிஸல் ஆர்டர் மாதிரி தான். இப்போ அவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, எதுக்கு, அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. அவருக்கு எப்போவும் தன்னை பற்றி தான் யோசனை, மற்றவங்களை பற்றி
கவலை கிடையாது. நம்ம தப்பு பண்ணோமே, எஜமான்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ என்ன அப்படி ஆகிப்போச்சு, திடீர்னு என்ன அமிச்சிட்டிங்கன்னா எப்படி, இனிமேல் அப்படிலாம் நடக்காது, அதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ ப்ராப்ளம் எனக்கு வருது, எனக்கு ப்ராப்ளம் வந்தால் இப்போ நான் அதை எப்படி என்ன செய்கிறது, அதுதான் அவனுடைய காரியம். என்னை தள்ளி போடுகிறானே, நான் என்ன செய்கிறது, என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அதாவது போய் ஃபிசிக்கலாக லேபர் செய்யணும்னா முடியாது. நம்ம ஃபேன் காற்றுலேயே உட்காந்து பழகிட்டோம். இப்போ இனிமேல் இந்த உடம்பு வணங்காது, போய் செய்ய முடியாது. அதே டைமில் பிச்சை எடுக்கவும் முடியாது. வேலை செய்யலைன்னா பிச்சை எடுக்கணும்ல, இதையும் செய்ய முடியாது, இதையும் செய்ய முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? அவன் ஐடியா பண்ணுறான். இப்போ பவர் கையில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வெளியே அனுப்பலை, இன்னும் சீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது. இப்போ இவன் என்ன செய்கிறான்? கொத்துக்கிறதுக்கும் பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு உட்காந்து ஐடியா பண்ணுறான். ஐடியா பண்ணி என்ன செய்கிறான்? கையில் இருக்கிற பவர்ஸை வச்சு யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சு வச்சிட்டோம்னா இப்போவே நாளைக்கு டிஸ்மிஸ் ஆகி வெளியே ரோட்டுக்கு வரும்போது இறக்கப்பட்டு நம்மளை அவங்க வீட்டில் சேர்த்துக்குவாங்க, நமக்கு ஏதாவது தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுதுன்னு சொல்கிறான். இப்போ நஷ்டம் யாருக்கு? எஜமானுக்கு. ஏற்கனவே ஃப்ராடு தான் பண்ணியிருக்கிறேன், இப்போது துணிஞ்சிட்டான். துணிஞ்சு என்ன செய்கிறான்? தனக்கு பெனிஃபிட் வர மாதிரி அடுத்த ஆளை லாஸ் எஜமானுக்கு, அவனுக்கு ப்ராஃபிட் லாபம், இவனுக்கு லாபம் வர்றதுனால தனக்கு தயவு கிடைக்கும்ன்ற அந்த ஐடியாவில் இவன் என்ன சொல்கிறான்? 100 குடம்ங்கிறத 50ன்னு கணக்கு எழுதுறான்னு சொல்லி எழுத சொல்கிறான். பின்பு வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இப்போ இந்த ரெண்டுமே அவன் செஞ்சது பெரிய மிஸ்டேக் இல்லையா? இப்போ நீங்கள் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுன்னு சொன்னால், போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சுரண்டிட்டு போனாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நமக்கு இன்னும் கோபம் வரும் இல்லை? உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னும் கூட நீ வந்து மன்னிப்பும் கேட்கல, நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கலை, சொல்ல போனாக்க இன்னும் எப்படி நம்மளை இது பண்ணணும்னு சொல்லி நீ செய்கிறேன்னா என்ன மாதிரி உனக்கு ஒரு இருதயம் இருக்கணும்னு சொல்லி நம்ம கோவப்படும். ஆனால் இந்த எஜமான் என்ன சொல்கிறான்? அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கன்று அவனை மெச்சி கொண்டான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ எஜமானனுக்கு தெரியாமல் இல்லை இவன் எப்படிப்பட்டவன். இவன் ஒரு திருட்டு பையன், இவனை வைக்கக்கூடாத இடத்துல வச்சிருக்கிறோம், இவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறான். விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ எஜமான் இவனை வாட்ச் பண்ணுறான். வாட்ச் பண்ணால் இவர் தப்பு பண்ணுறாருன்னு தெரியுது. இவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியும் போது அவன் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறான். பாரியா என்ன மாதிரி ஐடியா பண்ணி தனக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு அவன் ரெடி பண்ணிக்கிறான்னு சொல்லி அவன் அதை மெச்சி கொண்டான். இப்போ எஜமான் மெச்சி கொண்டான்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னதுனால நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நம்மளும் இந்த மாதிரி நடந்துக்கலான்னு நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. இது அதுக்காக சொல்லப்படலை. எதுக்காக சொல்கிறாருன்னு அதை தொடர்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்னு சொல்கிறார். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு பெரிய காரியத்தோடு அவர் சம்பந்தப்படுத்தி காட்டுறார். என்ன காரியம்? இதில் கீ வேர்டு என்னன்னு சொன்னால், நீங்கள் மாளும்போது அப்படிங்கிறது தான்
கீ வேர்ட். மரித்த பின்பு சம்பவிப்பது என்னன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன். அந்த புக்கு ஷெல்ஃப்லேருந்து நவரவே மாட்டேங்குது. அந்த புக்கு கவர் ரேப்பரு கருப்பு கலரில் அது ஒரு அபசகனமாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சருக்கு போட்டு வச்சுட்டாங்க. நான் கொடுத்த டைட்டில் வேறு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான டைட்டில், மரித்த பின்பு சம்பவிப்பது என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக நித்தியத்தை பற்றியோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஏதாவது டைட்டில் கொடுத்துருந்தேன்னா அது ஓரளவுக்கு அது விற்றுட்ருக்கோம். நான் இந்த பேர் போட்ட உடனே அதை தொடர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்? மரணம்ன்ற வார்த்தையே அது கேட்குறதுக்கே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நிச்சயம் இல்லாத உலகத்தில் நிச்சயமான ஒரே ஒரு காரியம் என்னது? நிச்சயம் இல்லாத உலகத்தில் நிச்சயமான ஒரே காரியம் என்னது? நம்மளுடைய மரணம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாளும் போதுன்னு சொல்லி. நம்ம ஃபேமிலியில் பிளான் பண்ணுவோம், நம்மளுடைய லைஃபுக்கு பிளான் பண்ணுவோம். இந்த பிளானில் நாம் மாளும் போதுன்னு பிளான் பண்ணும். யாருக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினச்சிக்கிறோம் மற்றவங்களுக்கு தான் ஃபியூனரல் சர்வீஸ் நம்ம நடத்துகிறோம்னு. ஒரு நாள் நமக்கு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறதே கிடையாது. எத்தனையோ ஐஸ் பெட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருப்போம். ஒரு நாள் அப்படியே ஐஸ் பெட்டியில் நம்ம படுத்திருப்போம்னு நினைக்கிறதே கிடையாது. கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நல்லா அலங்காரம் பண்ணுறீங்கள, அப்போ யோசிச்சுக்கங்க, ஒரு நாள் இதை குளிப்பாட்டி இப்படி தான் படுக்க போகிறாங்கன்னு. நாம் மாளும் போதுங்கிறது நம்ம பிளானில் வரணும், நமக்கு அது ஞாபகத்திலே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா இந்த இம்மை என்கிறத தாண்டி மரணத்தில் நம்ம மறுமை என்கிறதுக்குள்ளே போகிறோம். மறுமை என்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இம்மையை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இம்மை என்கிறது இருக்குது, அது நமக்கு ரியாலிட்டி தெரியுது. மறுமை என்கிறது இனிமேல் வரப்போகிறது, அது நமக்கு கண்ணுக்கு இன்னும் தெரியாததுனால நம்ம அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய பிளான் எல்லாமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு அடுத்த 20 வருஷம் 10 வருஷம் நம்ம அந்த பிளான்லேயே தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறதுக்கு ஒரே காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் மாளும்போது, அதுதான் காரியமே. இப்போ இந்த உக்ரானக்காரன் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த உக்ரானக்காரன் என்கிற பதவியில் உள்ளவன். டிஸ்மிஸல் ஆன உடனே அவருடைய லைஃபினுடைய அடுத்த ஃபேஸ்க்குள்ளே வந்துடுவார். என்னன்னு வந்துடுவார்? முன்னாள் உக்ரானக்காரன் வந்துடுவார். அப்போ மதித்த யாருமே இப்போ அவரை மதிக்க மாட்டாங்க. இப்போ இவன் எதுக்கு ஆயத்தமாகறான்? அந்த செகண்ட் ஃபேஸுக்கு ஆயத்தமாகறான். அப்படி ஆயத்தமானதை எஜமான் இவன் புத்தியாய் செய்தான்னு மெச்சிக்கொள்ளுகிறான். இப்போ இவன் உலக பிரகாரமாய் செய்த காரியம், இந்த உலக பிரகாரமாய் செய்த காரியத்தில் அவன் ஞானமாய் செய்தான் என்று சொல்லி அவன் மெச்சிக்கொள்ளுகிறான். ஆண்டவர் இதை அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணுறார், ஒளியின் பிள்ளைகளுக்கு கம்பேர் பண்ணுறார். அவன் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளை, இந்த உலகத்தினுடைய ஆள், அவன் அதில் அவ்வளோ ஞானமாக இருக்கிறான். இந்த வேலை போயிட்டா நமக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நாம் மாளும் போது அப்படிங்கிற அந்த கான்செப்டே நம்மளுடைய காரியத்தில் இல்லாமல் நாம் அந்த ஞானம் இல்லாமல் நடந்துக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறார். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறாங்களாம். அவங்க அழகாக பிளான் பண்ணுறாங்க, அழகாக செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த உலகம் தான், இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு நல்லாவே தெரியும் மறுமை இருக்குன்னு சொல்லி. இங்கேருந்து நம்ம மறுமைக்குள்ளே போகும்போது நம்மளுடைய பிளான் இங்கே இப்படி இருக்கிறோமா, அங்கே போகும்போது இப்படி இருக்கணும்னு அதோடு சேர்த்த மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த பிளானே இல்லாமல், ஞாபகமே இல்லாமல் இந்த பூமிக்காக மட்டும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கிற புத்தி இந்த நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இல்லையேன்னு அவர் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை வீடுகளில் இல்லை, நித்தியமான வீடுகளில். இந்த நித்தியம் என்கிறது நம்ம இங்கே பார்க்காத ஒரு விஷயம். நித்தியத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். நித்தியம்னா என்னது? நிரந்தரம், முடிவில்லாதது, அதுதானே நித்தியம்.
அப்படி முடிவில்லாதது நிரந்தரத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சிஸ்டர், தேவன் ஒருவர் தான். ஆக்சுவலாக டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, டெஃபினேஷன் கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. எக்ஸாம்பிள் ஒரே எக்ஸாம்பிள் தான், காட் இஸ் இன்ஃபினிட். தேவன் ஒருவர் நித்தியமானவர் என்கிறது தான் நித்தியத்துக்கு உண்டான ஒரே காரியம். மற்ற எல்லாமே அநித்தியமானது. அது எல்லாமே ஒரு ஆரம்பமும் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது. ஸோ நித்தியத்திற்கு இங்கே நம்ம பூமியில் ஒன்றுமே பார்க்கல. ஆனால் மறுமைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே போகும்போது அநித்தியமே கிடையாது. அங்கே நீங்கள் எதை பார்த்தாலுமே எல்லாமே நித்தியம், பர்மனெண்ட். இப்போ அவங்களுக்கு வீடு இருக்கான், அந்த வீடு என்ன மாதிரி வீடா? நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்போ இதோட கண்டினியூ பண்ணி வாசித்தோம்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறு ஒருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவனாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இப்போ 2 கேட்டகரியை அவர் பட்டியல் போட்டே காமிக்கிறார். அந்த பட்டியல் எப்படி வருது? இது அநீதியானதான். எது? உலகத்தில் இப்போ உங்கள் பாக்கெட்டில் என் பாக்கெட்டில் இருக்கிற காசு எப்படிப்பட்ட காசா? அது அநீதியான உலக பொருள். நாங்கள் தப்பு செஞ்சு சம்பாதிக்கலைங்க, நாங்களாம் உழைச்சி சம்பாதிச்சது தான் நீங்கள் சொல்லலாம். உழைச்சி சம்பாதிச்சா கூட இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் உள்ள ஒரு காசு. இந்த உலகம் அநீதியினால நிரம்பி இருக்கிற உலகம், இதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது தான். இதில் உள்ள பொருள் பரிசுத்தமானது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உலக பொருளை பற்றி அவர் சொல்லும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது? இது அநீதியான உலக பொருள். அதே மாதிரி கொஞ்சமானதுன்னு சொல்லி பேசுகிறார். இப்போ நமக்கு இந்த பூமியில் எவ்வளவு இருந்தாலும் சரி, நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அது சொற்பம், கொஞ்சம், அவ்வளோதான். இந்த கொஞ்சத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்கணுமா? இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இல்லாத உன்கிட்ட நிறையா கொடுத்தாலும் நீ அங்கேயும் போய் உண்மை இல்லாமல் இருப்பேன். ஸோ இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். இந்த அநீதியான உலக பொருள்னால நம்ம நித்தியமான வீட்டுக்கு வேண்டியதை சேர்த்து வைக்கணும். இப்போ நித்தியமான வீட்டுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படினா நமக்கு அங்கே போய் பிச்சை எடுக்க போகிறோம், அங்கே நம்ம வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி இங்கே நம்ம அதை வச்சு செய்கிறது இல்லை. அப்படி பரலோகத்தில் போய் யாரும் பிச்சை எடுக்கிறதா வேதம் சொல்லலை. ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சேர்த்துக்கொள்வார் உண்டாகும்படின்னு சொன்னால் ஒரு 4 பேர் நம்மளை மதித்து நம்மளை வீட்டுக்கு சேர்த்துக்கணும்ல. எல்லாம் மூஞ்சி தூக்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே சம்பாதிக்கணும். அங்கே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டாயிருக்கணும்னா அநீதியான உலக பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு என்ன செய்கிறோமோ அது நமக்கு அங்கே அவர்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நம்ம நடத்துகிறதா இருக்கான். இந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளா? கொஞ்ச பொருளா? இந்த பொருள் யாருடைய பொருளா? வேறொருவனுடைய பொருள்னு சொல்கிறார். இப்போ எனக்கு வீடு இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, இதெல்லாம் என்னுடையது நம்ம சொல்கிறோம் இல்லை. உலகத்துக்குள்ளே நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இதுலேருந்து போகும்போதும் நீ ஒன்றும் கொண்டு போவது இல்லை. நீ வர்றதுக்கு முன்னாடி அது யாருடையதாக இருந்தது? வேறுடையதாக இருந்தது. நீ போன அப்புறம் அது யாருடையதாக இருக்க போகுது? வேறுடைய இருக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு நம்ம கையில் இருக்குது, அவ்வளவுதான் இல்லை. அதுதான் காசு, பணம், பொருள் எல்லாமே. இது வேறொருடையதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அங்கே போகும்போது அது நித்தியமாக நம்மளுடையதாக மாறப்போகுது. இப்போது நம்ம வேறொருத்தனை ஹேண்டில் பண்ணும்போதே நம்ம அதில் சரியாக இல்லைன்னு சொன்னால், யாதொன்றை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பவன் யாருன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இப்போ எவ்வளோ கம்பேரிசன் காமிக்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் மாளும்போது காரியம் எல்லாமே மாறப்போகுது.
அந்த மாற்றத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் கையில் இருக்கிற அநீதியான இந்த கொஞ்சம் பொருட்களை வச்சுக்கிட்டு, வேறொருடையதாக இருக்கிற இந்த பொருளை வச்சுக்கிட்டு, சொற்பமாக இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற இந்த பொருளை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி உண்மை உள்ளவர்களாக இருந்து மறுமைக்காக இங்கே சம்பாதித்து சேர்த்து வைக்கிற ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா? ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைங்க அதிக புத்திமான்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். இப்போ ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லைன்னு காண்பிக்கிறதுக்கு 2 ஊமை சொல்லிட்டு, அந்த கெட்டு போகிறது ஒரு ஒரு அவருக்கே எமோஷ்னலான ஒரு காரியம் என்று சொல்லி, அதில் அவன் மனம் திரும்பி வருகிறது அவருக்கு எவ்வளவு பெரிய காரியம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்துக்கான காரணத்தையும் அவர் சொல்லிட்டு, இதெல்லாம் விளையாட்டு இல்லைன்னு சொல்கிறார். இப்போ மனம் திரும்புகிறது, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது, பரிசுத்தத்தில் நடக்கிறது, இதெல்லாம் ஏதோ பொழுதுபோக்குக்காக செய்கிற விஷயங்கள் இல்லை. ஏதோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக, அதுக்காக செய்கிற விஷயம் இல்லை. நீங்கள் மாளும் போதுன்ற வார்த்தை தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒன்று. யாருமே இங்கே பர்மனன்ட் ரெசிடெண்ட்டே கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் கடந்து போக போகிறோம். கடந்து போகும்போது எங்கே போக போகிறோங்கிறது இன்றைக்கி நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோங்கிறது தீர்மானிக்குது. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோமா அல்லது நித்திய அழிவுக்குள்ளே போகிறோமா, எது டிசைட் பண்ண போகுது? அங்கே போய் டிசைட் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு இந்த நாளை நான் எப்படி செலவு பண்ணுகிறேன், என் கையில் கொடுத்த இந்த கொஞ்சம் பொருளை நான் எப்படி செலவு பண்ணுறேன், இதெல்லாம் தான் அங்கே கணக்கில் வருது. ஸோ நீங்கள் மாளும் போதுங்கிறத அந்த கான்செப்டை டே இன் அண்ட் டே அவுட் நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக வைத்துக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம யாரும் இங்கே நிரந்தரமே கிடையாது, நிரந்தரமே கிடையாது. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, 49 வயசு. வீட்டுக்கு வந்துட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு ஹாலுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட எனக்கு என்னவோ பண்ணுதுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்னவோ பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு சோஃபாவில் எங்கள் அம்மா மேலே சாஞ்சு உயிர் போயிடுச்சு. 49 வயசு. யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க ஃபிசிக்கலாக அப்படி ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா 49 வயசு சொல்ல முடியாது. நானும் என் தம்பி எங்கள் அப்பாவுக்கு நடந்து போனால் சகோதரர்கள்னு சொல்லலாம். அப்படி இளமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நினச்சே பார்க்க முடியாது. அதுதான் உலகம். டப் டப் டப்புன்னு. நீங்கள் வேணால் போயிட்டு உங்களுடைய கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்கள். அதில் எவ்வளோ பேர் இன்றைக்கி மிஸ்ஸிங்னு தெரியும். நம்ம சுற்றி டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிஞ்சு போயிடுது. விதவிதமான விதத்தில் காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நமக்கும் நம்ம லிஸ்ட்டு, நம்ம டைம் எப்போ வருதோ நம்மளும் கடந்து போக போகிறோம். நீங்கள் மாளும் போதுங்கிறத மறந்துடாதீங்க, அதை அபசகனமாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஃபேக்ட் ஆஃப் லைஃப். நம்ம இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு ஜீவனத்தை ஜீவிக்கணும். இது ரொம்ப சீரியஸ்ன்னு காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த அநீதியான உக்ரானக்காரனை குறித்த இந்த உவமையை நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு அவர் வேறொருவனுடைய உவமை காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனத்தில், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இது எங்கே கேட்டிருக்கோம்? ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6வது அதிகாரத்தில் பொருளாசையை பற்றி பேசும்போது, நீங்கள் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பற்றி கொண்டு அடுத்தவனை பகைப்பான் அல்லது அசட்டை பண்ணுவான்றதை அங்கே சொன்னார். அதே வாக்கியத்தை கர்த்தர் இங்கே ரிப்பீட் பண்ணுறார். இங்கே மறுபடியும் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வாழ்கிறல்ல, இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தனா நீ அதை மறந்துடுவேன்னு சொல்கிறார். நீ உலக பொருளுக்கு ஊழியம் செஞ்சனா தேவனை மறந்துடுவ. நீ தேவனுக்கு ஊழியம் செஞ்சனா உலக பொருளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு 2மே வேணும்னு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணனா உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ ஏற்கனவே சொன்னதை கர்த்தர் இங்கே இன்னொரு முறை சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவைகளை எல்லாம்
பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு, இவர் ஆக்சுவலாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? தம்முடைய சீஷர்களை நோக்கின்னு இருக்கு. சீஷர்களை பேசிகிட்டு இருந்தார். பக்கத்தில் இருந்தாங்க இவனுங்கெல்லாம். பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு என்ன செய்கிறானுங்க? அவரை பரியாசம் பண்ணாங்களாம். இயேசு கிறிஸ்து யாருன்னு போய் கேட்டோம்னா, இயேசுவை தெய்வம்னு சொல்கிறவங்கள விட இயேசு நல்ல போதகர்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கிறதுல பெஸ்ட்டு டீச்சர் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை இவனுங்க என்ன செய்கிறாங்களா? பரியாசம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளில் அவரை பரியாசம் பண்ண ஒரே ஓமை இதுதான். அவங்களுக்கு அது நக்கலாக இருக்குது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு பொன்னும் பொருளும் பெரிய விஷயம். பொருளாசை உள்ள பரிசேயர் அவரை என்ன சொல்ல பரியாசம் பண்ணுறாங்க. இப்போது ஆக்சுவலாக இப்போ இவருடைய டீச்சிங் பற்றி நம்ம சொல்லும்போது, கொஞ்சம் பொருள், அநீதியான உலக பொருள், வேறொருவனுடைய பொருள், இதை குறித்து நீ உண்மையாக இருந்தனா உனக்கு நித்தியத்தில் இப்படி இருக்கும்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக நித்தியத்தை பற்றி கவலையே படாதவங்க, மறுமையை பற்றி கவலையே இல்லாதவங்க, இந்த உலகத்தில் எனக்கு இதெல்லாம் லாபமாக வேணும், இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தமாஷா இருக்கும். என்ன ஆகக்கூடிய காரியமாக பேசுகிறாரு இந்த ஆளுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை பரியாசம்தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதை சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறாரு, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான சத்தியத்தை அங்கே அவங்களுக்கு ஆட் பண்ணுறார். இப்போது மனுஷருக்கு முன்னால் நம்ம நீதிமான்களாக இருக்கிறதுக்காக அல்லது மேன்மையாய் காண்பிக்கப்படுகிறதுக்காக நம்மளுடைய பணத்தை யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய பொருட்களை யூஸ் பண்ணலாம், நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன படிச்சிருக்கோம், நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நம்ம யார் எவருங்கிறது, இதெல்லாம் நமக்கு மேன்மையானதாய் மனுஷர் முன்னாடி மரியாதை சம்பாதித்து கொடுக்கிறதாய் பெரிய காரியங்களாக நம்ம நினைக்கிறோம்ல. இப்படி நீங்கள் எதை பிரயோஜனப்படுத்தினாலும் சரி, இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு இந்த எஃபர்ட் எல்லாம் எப்படிப்பட்ட எஃபர்ட்டாக இருக்குமா? அருவருப்பாக இருக்கும். தேவனுக்கு முன்னால் இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அருவருப்பான காரியமாக இருக்கும்னு சொல்கிறார். பொண்ணு பொருள் இதெல்லாம் உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிக்கிற காரியங்கள், அதனால் அதிகமாக மதிக்கப்படுகிற காரியங்கள், நாடப்படுகிற காரியங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை வச்சு நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது தேவனுடைய பார்வையில் அது அந்த எஃபர்ட்டை எடுக்கிற முயற்சி அருவருப்பான காரியமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் இந்த உவமையை முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 உவமை இன்றைக்கி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்த 2 உவமையும் இந்த முதல் உவமையும் ஒன்னோட ஒன்று லிங்க்டு. ரட்சிப்பு எவ்வளவு அவசியம், கெட்டு போகவே கூடாதுன்னு தேவன் எவ்வளோ விரும்புகிறாருன்னு அவ்வளவு தூரம் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லிவிட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த 4வது உவமையில் சொல்கிறார். என்னன்னு ஒரே வார்த்தை தான், என்னது? நீங்கள் மாளும்போது. நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம், ஆனால் மாளும்போது அதுதான் கவனமாக இருக்கணும். அங்கே போகும்போது ஒன்றும் இல்லைன்னா இங்கே எல்லாம் இருந்தோம் வேஸ்ட். அதனால் அநீதியான இந்த உலக பொருளை வச்சு ஞானமாய் நடந்து கொள்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.